வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, துதி வேலை, ஜெப வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இன்னுமா எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரட்டும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உம்மைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செக் பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய அந்த சிலுவன் காரியங்களை நினைத்து நம்ம அதற்கான பாடல் நம்ம சேர்ந்து எல்லாரும் பாடலாம். ஆமென். சிலுவையின் நிழலில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனீசரின் அருகில், ஆத்துமனீசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேதம். சிலுவை நிழலில் அனுதினம்
சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்குமே இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரையே நான் அண்டிக் கொண்டான், அலைவே நான் அண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் மன்னான், அலை மிக மோதிடும் மன்னான். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னான். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கிருபையின் இனிய நிழல். சிலுவை தியான கூட்டங்கள் 4ஆம் நாள். சிலுவையின் அன்பின் மறைவில் தேவனே மக்கு நன்றி அப்பா. இனிய நிழலில் ஆத்துமனேஸ்வரின் அருகில், ஆத்துமனேஸ்வரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆமாப்பா, இந்த சிலுவை நிழல் அப்பா ஆண்டவரே எவ்வளவு ஆறுதல் ராஜா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக தங்களுடைய ஜீவனை தந்த அப்பா ஆண்டவரே எங்கள் இயேசுநாதரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமா? மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு
பிரசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரை அச்சப்பணி சுத்தரோடு கரை திரை அச்சப்பணி சுத்தரோடு ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன் ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் இன்ப இயேசு ராஜாவே போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்டு முதுகை பார்த்து வாரினால் அடிபட்டு முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால்
போதும். ஆமாப்பா ஆண்டவரே, இந்த இயேசு ராஜா அப்பா, உங்களை பார்த்தால் போதும் அப்பா, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீங்க நொறுக்கப்பட்டீங்களே அப்பா, எங்களுக்காக அப்பா ஆண்டவரே ஏசப்பா, பாரமான சிலுவை நீங்க சுமந்தீங்களே அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவையே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பரிகாகமும் படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஆமாப்பா ஆண்டவரே,
ஏசப்பா பாவிக்க புகலிடம் அப்பா நீங்க தான் ராஜா. உங்களுடைய சிலுவையின் ரத்தத்தினால்தான் அப்பா ஆண்டவரே தூரமா இருந்த எங்களை அப்பா சமீபமாய் அப்பா உங்களுடைய பிள்ளையா எங்களை சேர்த்து கொண்டீங்களே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் கையினால் செய்த பாவத்திற்காய் அப்பா ஆண்டவருடைய கைகள் அப்பா ஆணிகள் கடாவப்பட்டதே ராஜா. நாங்கள் கால்களால் செய்த பாவத்திற்காக அப்பா ஆண்டவரே ஏசப்பா கால்கள் ஆணிகள் அரைஞ்சாங்களே அப்பா, எங்கள் அப்பா திருக்குள்ள இருதயத்தை அப்பா ஆண்டவர் இருதயத்தை அப்பா மாற்ற ராஜா. ஆண்டவரே ஈட்டினால் உடைய விழா பிளக்கப்பட்டதே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவத்திற்காய் முட்கிரீடம் சூடப்பட்டீங்களே அப்பா. ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி அப்பா. எவ்வளோ பெரிய அன்பு ராஜா உமக்கு அப்பா எங்கள் மீது. ஹல்லேலூயா. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் ஈரம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் ஈரம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திறந்திட பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். திறந்திட பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்தீர கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்தீர கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார்.
சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை நிறைவேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை நிறைவேற்றிடும். கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் ஆமாப்பா ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அப்பா எங்களுக்காக அப்பா ஆண்டவரே ஏசப்பா எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில ஏற்று ஆண்டவரே எங்களை அப்பா ஆண்டவரே பாவத்திலிருந்து மீட்க அப்பா ஆண்டவரே பாவமாய் அப்பா சிலுவையில தொங்கின தேவனே அப்பா உமக்கு நன்றி அப்பா. கோரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். கொல்கதா வீட்டிலே கோரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். இந்த பாவி யாருண்டு இந்த பாவம் போக்கிட, நீதானே பாவமில்லாதவன். என்னதான் செய்தாலும் என்னதான் அளித்தாலும் உந்தனில் அன்புக்கு இணையாகுமோ. ஏழை நான் பாடுவேன் நாளெல்லாம் கொல்கதா
ஓரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். கொல்கதா மேட்டிலே ஓரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். ஆதாமே வயதினில் பாவத்தினால் வீழ்ந்திட கனியை தந்ததும் ஓர் மரம். லோக மக்கள் யாவரும் பாவமே படைந்திட இயேசுவான சிலுவையும் ஓர் மரம். தியாகத்தின் வேந்தனே தேவனே, கொல்கதா மேட்டிலே கோரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். கொல்கதா மேட்டிலே கோரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவன். நெஞ்சம் நொந்த வேளையில் தஞ்சம் தேடி வந்த நான் சொல்லும் நான் நிம்மதி காண்கின்றேன். துன்பங்கள் மாறிட துயரங்கள் தீர்த்திட கல்வாரி நோக்கி நான் பார்க்கின்றேன். சோகங்கள் மாற்றிடும் மேகமே, கொல்கதா மேட்டிலே ஓரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவர். கொல்கதா மேட்டிலே கோரமாய் தொங்கிடும் நாயகன், என் பாவங்கள் யாவையும் ஏற்றவர். ஆமாப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அப்பா ஆண்டவர் தேவனை நம்ம துதித்து பாடலாம். அப்பா ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்காக அப்பா ஆண்டவரே சிலுவையில மறுத்தீங்களே அப்பா, அழகான நம்முடைய ரூபம் அப்பா அந்த கேடு அடைந்ததே அப்பா. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற நீங்க தரித்திரமானீங்களே அப்பா, நாங்கள் அப்பா விடுதலை ஆக நீங்க பாவமானீங்களே அப்பா. நாங்க அப்பா ஆண்டவரே ஏசப்பா சுகமாய் வாழ நீங்க அப்பா ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே அப்பா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடடைந்தார் என்னையும் மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடடைந்தார் என்னையும் மீட்க. பல நன்மைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்து இழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ
சௌந்தர்யமில்லை, அந்த கீழடைந்தார் இந்தனை மீட்க. பல நன்மைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளு முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளும் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடிந்த தொங்கினார், வருந்தி மடிவோரை மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி, சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி, சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்ந்திட வருவேன் என்றார், எங்கும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆமாப்பா ஆண்டவரே, ஏசப்பா நாங்கள் நன்றாய் வாழ அப்பா ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே நீங்க சிறுமைப்பட்டு நீங்க சிலுவையில் தொங்குனீங்க அப்பா. ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே, எவ்வளோ அப்பா ஆண்டவரே அந்த கல்வாரியில் அப்பா ஆண்டவரே, அந்த கொல்கதா மலையில ராஜா எத்தனை பாரங்கள் அப்பா ஆண்டவரே, ஏசப்பா எங்களுக்காக எவ்வளோ வேதனைகள் நீங்க சுமந்தீங்களே அப்பா ஆண்டவரே. அந்த காட்சி நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. வாரினால் அடிக்கப்பட்ட முதுகு அப்பா ஆண்டவரே, அந்த பாரமான சிலுவையை சுமந்து அப்பா ஆண்டவரே, அந்த எருசலேம் வீதியில் அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய சாபங்களுக்காக நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்பா, நாங்கள் அப்பா விடுதலை அடைவதற்காக அப்பா ஆண்டவரே இயேசுவே அப்பா ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பாரமான சிலுவையை எவ்வளோ பெரிய வேதனை எங்களுக்காக நீங்க சுமந்தீங்களே அப்பா. ஹல்லேலூயா. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளக் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளக் கோலமிட, சிறுமை அடைந்தவரா குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நின்றனையா, ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம்
கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தம் தோளிலே சிதறும் தம் வேர்வையிலே, சிலுவை தம் தோளிலே சிதறும் தம் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவரார் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவரார் நிந்தனை எனக்காய் சகித்தார், நிந்தனை எனக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ. ஆமாப்பா, அப்பா இந்த காட்சியை கண்டோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்காம இருக்க முடியுமாப்பா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்பப்பா. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தில் ஆகாரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தில் ஆகாரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய்
பாதம் கண்ணில் இளைப்பாரவா பாவம் யாவும் சுமப்பே பாதம் கண்ணில் இளைப்பாரவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா தேடிட சிங்கர் பிரானுப்பிடவே ஓடி வந்தே மானிடனா தேடிட சிங்கர் பிரானுப்பிடவே ஓடி வந்தே மானிடனா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா உம்மை நேசிக்கின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் நான் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனோ ஆமாப்பா ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுக்காக அப்பா நீங்க ஒரு பேரன்பை ஆண்டவரே சிலுவையில சுமந்தீங்களே அப்பா அந்த அன்பை நினைத்து அப்போமே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா உமக்காக சாட்சியா நாங்கள் என்றும் வாழ்வோம் ராஜா ஆமென் ஹல்லேலூயா அல்லேலூயா தேவன் துதியிலே தேவன் மகிமைப்பட்டார் தேவன் நன்றி செலுத்துவோமா அல்லேலூயா நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆமென் அவர் நல்லவர் அவர் பரிசுத்தர் அவர் அன்பாய் இருந்ததுனால தான் பிதாவாகிய தேவன் அன்பாய் இருந்ததுனால தான் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையிலேயே ஜீவபலியாக தேவன் ஒப்பு கொடுத்தார் அல்லேலூயா நான் பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார் இந்த உலகத்திலே நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பு அளவிட முடியாதது ஆமேன் நம்ம ஒரு பாடலை பாடுவோமா பிதாவின் அன்பை குறித்து நாம் பாடி நேரம் நம்ம வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம்
வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடா மகளாக நிறுத்தினை நாம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தினை நாம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. ஆமென். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூறு
குற்றம் நீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்திலே கிருபாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா நாம் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டதினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே நம்ம இந்த நாளிலே நம்ம தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே கிருபாசனத்திலே பலிபீடத்திலே நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம கெட்டு போகாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவாய் தேவன் இந்த உலகத்தில் அன்பு கொண்டார் தெரியுமா? எவ்வளவாய், அளவிட முடியாதது. அதாவது அவருடைய அன்பை நம்ம அளவிடவே முடியாது. கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன் ஜீவனை கொடுத்த அன்பு மேலானது. அல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வம் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்குதா? கிடையாதுங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த தெய்வம் நம்மளுக்காக ரத்தம் சிந்தின கிடையாது. நம் பாவத்தை மன்னிக்க மாட்டாது, நம் சாபத்தை முறிக்க மாட்டாது, நம் நோய்களை சுமந்திருக்க மாட்டாது, நம்மளை பரிசுத்தப்படுத்த மாட்டாது, நம்மளை நித்திய ஜீவனுக்குள் கூட்டி சேர்க்காது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தது. நம் ஆத்மாவில உயிர் மீட்சி அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாத்திரமே, தேவனுடைய அன்பினால் மாத்திரமே நம்ம இந்த நாளிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம எப்படி வாழ்க்கை வரமுறை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த வேத சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை என்றால் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. கல்வாரி சிலுவையிலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அடுத்து அவர் முள்முடி சூட்டப்பட்டார். அந்த முள்முடி சூட்டப்பட்டது எப்படின்னா, அந்த தலையில முள்முடி சூட்டும் பொழுது அந்த பெனாக்கிறிஸ்து அந்த முள்ளு அந்த தலையில இருந்து அப்படியே குத்தி இந்த கண்ணு வெளியே வந்ததான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு சின்ன காயமா நம்மளால தாங்க முடியுதா? முடியாது, தாங்கவே முடியாது. அன்னைக்கெல்லாம் நைட்டெல்லாம் நம்ம தூங்க மாட்டோம். ஒரு சின்ன கட்டி வந்தால் நம்மளால தாங்க முடியாது. நீங்கள் அவருடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட பாக்கி கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம கண்களிலே காயங்கள், தலையிலே முள்முடி சுட்டப்பட்ட ரத்தம், நெற்றியிலே காயம், நாவிலே காயம், கழுத்திலே காயம், கைகளிலே ஆணி பாய்ந்த காயம், வயிற்றிலே காயம், தொடையிலே காயம், முட்டிலே காயம், பாதத்திலே காயம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலத்தை போல செவப்பா இருந்தது. ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மளுக்காக தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பை வெளிப்படுத்தின தேவனுக்கு நாம் எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறோம்? நம்ம எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம்மா. கர்த்தருடைய கற்பனையை, தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே நம் தேவனிடத்திலே அன்பு செலுத்துவது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவோ நாள் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் என்ன? என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ நம்ம இனி விக்கிரத்தை யாருன்னா ஆராதிப்போமா? ஆராதிக்க மாட்டோம். ஆனா தேவனை தவிர நம்ம ஏதாவது நம்ம முதலிடம் கொடுத்தால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. விக்கிரத்தை ஆராதிக்கிறதுக்கு என்ன தண்டனை வருகிறதோ அதே போல முரட்டாட்டம் பண்ணினோமானால் நம்ம விக்கிர ஆராதனைக்கு சமமா இருக்கிறோம். தேவனுடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்ம தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியாது. அல்லேலூயா. அது விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. தேவனை தவிர நம்ம மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ நம்ம முதலிடம் கொடுத்தோமானால் விக்கிரக ஆராதனைக்கு அது சமமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய கற்பனை. தாய் தகப்பனை கனப்படுத்தாமல் போனால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தாய் தகப்பனை கனப்படுத்தும் போதுதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். நம் தாய் வயது சென்றவள் ஆகும்போது, நம் தகப்பன் வயது சென்றவர்கள் ஆகும்போது நம்ம தாய் தகப்பனை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல தாய் தகப்பன் பெற்றோர்களும் பிள்ளைகளை கசந்து கொள்ளாதபடிக்கு அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய கற்பனை. இதெல்லாம் நம்ம செய்யாமற் போவோமானால் நம் தேவனிடத்தில் அன்பா இருப்பதற்கு அர்த்தமே கிடையாது. நம்ம பாவத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்து, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இப்ப நம்ம போயிட்டு ஒரு பொண்ணை தேடியோ ஒரு ஆழத்தை நம்ம விபச்சாரம் பண்ண போவோமா?
ஆனால் இருதயத்தில் நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம அசுத்த எண்ணம் கொண்டோமானால் விபச்சாரம் செய்தாயிற்று. புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லுது. தயவு செய்து சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். சகோதரிகளை பார்க்கும் பொழுது சகோதரிகளாகவும், சகோதரிகள் சகோதரரை பார்க்கிற வேளையிலே சகோதரிகளாகவும் இருக்க வேண்டும். ஐயோ, இவரை போல என் கணவர் இருந்தா ஐயோ நான் சந்தோஷமா இருப்பேனே. தயவு செய்து அப்படி எண்ணக்கூடாது. அது விபச்சாரம் செய்ததற்கு சமம். பிறருடைய பொருளை நம்ம இச்சிக்க கூடாது. இதெல்லாம் தேவனுடைய கற்பனைகள். இன்னைக்கு அவங்க ஒரு பொருளை வாங்கிட்டா அதை அப்படியே இச்சிக்கிறது. அவங்களுக்கு நல்ல ஒரு கணவர், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடந்துட்டா ஐயோ நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஆகும், அதெல்லாம் இச்சிக்கிறது. பிறனுடைய பொருளை பார்த்து இச்சித்தோமானால் தேவனுடைய கற்பனையை விட்டு நம்ம வழி விலகி தேவனுடைய அன்பிலை நிலைத்திருப்பது எப்படி? அல்லேலூயா. அடுத்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னோம் அப்படின்னா தேவனுக்கு அது அருவருப்பு. நம்ம எந்த காரியத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவர்களாக இருப்பார். உத்தமருக்கு தேவன் உத்தமராக இருப்பார். மாறுபாடு உள்ளவர்களுக்கு தேவன் மாறுபாடு உள்ளவர்களாக இருப்பார். தேவன் கோமாளியும் அல்ல. அடிக்கடி சொல்றாரு பாருங்க பாஸ்டர், கோமாளி அல்ல, இன்னொன்னு சொல்வாரு ஏமாளியும் அல்ல, கோமாளியும் அல்ல. நம்ம அப்பா நம் இருதயத்திலே இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எதையும் மறைக்க முடியாது. மனுஷன் முகத்தை பார்த்து நம்ம இவங்க பார்க்காங்க அவங்க பார்க்காங்க மறைச்சிடலாம். பாஸ்டர் பார்க்க முடியாது, சபையார் பார்க்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் நம்ம கூட இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். போய் சொல்லலாமா? ஒருவன் தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அவன் பொய் சொல்லுகிறவன். அல்லேலூயா. சொந்த சகோதரனையோ பகைக்க கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க யாரு? நம்ம அம்மா அப்பா, சொந்த சகோதர சகோதரிகள். சபையார் யாரு? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். அக்கம் பக்கத்தில் யாரு? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். நம்ம உறவினர்கள் யாரு? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். அவர் தூக்கி கொடுங்க. அதை வழிகிடுச்சு. சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். சபையில் இருக்கிறவங்க யாரு? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள். அவங்கள நீங்க பகைச்சிங்க அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக நம்ம பொய்யர்களா இருக்கிறோம். அப்ப பொய் சொல்லிக்கிட்டு தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியுமா? முடியாது. பொய் கர்த்தருக்கு சொல்லுங்க அருவருப்பு. சத்தியம்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் நம்ம பொய் சொல்லிக்கிட்டு பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டு தேவனிடத்தில் நம்ம அன்பா இருக்க முடியாது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகிறோம். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாமல் போனால் தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியாது. அல்லேலூயா. தேவனிட கற்பனைகளை கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? அடுத்து, கொலை செய்யாது இருப்பாயாக. அதே வேதம் அதான் சொல்லுது. தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளே நம்ம மன்னிக்க மாட்டேன்றோம். பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்க மாட்டேன்றாங்க, பகைச்சிக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு சொத்துக்கு பகைச்சிக்கிறாங்க, ஒரு சின்ன காரியத்துக்கு கோச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. யார் மேலே பகைமையோ கசப்பு வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அவரை பரியாசம் பண்ணினாங்க, எச்சில துப்புனாங்க. கொஞ்சம் உங்க நகத்தை கடிச்சிட்டு மோந்து பாருங்களேன், பயங்கரமா நாத்து அடிக்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அவரை துப்புனாங்க. ஏன்னா அவர் நிந்திச்சாரா? பதிலுக்கு நிந்திக்கலைங்க, அவரை வேதனைப்படுத்தல. அவர் யாரையுமே வேதனைப்படுத்தல. அந்த கோலத்திலே கூட அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார், சாந்தம் உள்ளவராக இருந்தார், மனதுருக்கம் உடையவராக இருந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் அறியாதபடி இன்னதென்று அறியாதபடி செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். அவரோட சூழ்நிலை நினைச்சு பாருங்க. உடம்பெல்லாம் ரத்த காயங்கள். சதிசேர் பரிசேரால பரியாசம் பண்ணப்பட்டவர், அடிக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், எல்லா ரத்தம் போயிடுச்சு. அந்த மயக்க நிலையில கூட, உயிர் போகிற நேரத்துல கூட ஆத்ம தாகமா இருந்தாருங்க சிலுவையில. அல்லேலூயா. அந்த இடத்துல கூட 2 கள்ளனுக்கு அவர் மனம் இறங்கினார். அல்லேலூயா. அந்த இடத்துல கூட ஆத்ம தாகமா இருந்தார். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னார். அந்த இடத்துல கூட அவர் எவ்வளவு வேதனை இருந்த நேரத்துல கூட அவர் தன்னுடைய பொறுப்பை சரியாய் நிறைவேற்றிட்டு போனார். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சுட்டு போனார். அல்லேலூயா. அவருடைய வேதனை நீ நினைச்சு பாருங்களேன். எல்லாம்
இடத்துல நம் தகப்பன் முன்மாதிரியா இருந்தார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அவர் நடந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுதுதான் அவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் நாம் இருக்க முடியும், உண்மையுள்ள சீசர்களாக இருக்க முடியும். அப்பதான் நீங்க சுவிசேஷம் சொன்னா அது ஏறெடுக்கப்படும். பொய் சொல்லிக்கிட்டு வீட்டுல சாட்சி இல்லாம நற்கந்தாம மனம் வீசாம கனி கொடுக்காம நம்ம இருந்தோமானால் நம் தேவன் என்ன பண்றோமா, மீண்டுமா சிலுவையில அறையிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நம் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவளா இருந்தால் இனி ஒரு பலி நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தின போதாதா? ஏற்கனவே ஒரு தடவை பலி ஆயிட்டாரு. எபிரேயர் 10 எடுங்க. எபிரேயர் 10:26 படிங்கம்மா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு நம்ம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு இனி ஒரு பலி கிடையாதுங்க. தேவனை அறியாத மக்களுக்கு தான் ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அது மாத்திரம் இல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நம்ம இருதயத்தில் ஒண்ணு வெளியே ஒண்ணு பாவம் செய்து கொண்டு இருப்போமானால் இனி ஒரு பலி கிடையாது. அல்லேலூயா. நம்ம கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவன்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே நடக்குது. எந்த தகப்பனாது பிள்ளையை கற்பணிப்பாங்களா? இதெல்லாம் நடக்குதுங்க உலகத்துல, இதெல்லாம் நடக்குது. எந்த தகப்பனாது பிள்ளையை கற்பழிப்பாங்க? எந்த தாயாது பையனோட உறவு கொள்வாங்களா? எவ்வளவு தேசம் எவ்வளவு பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அக்கிரமத்துக்குள்ள பாருங்க. 800 பெண் பிள்ளைகளை காணுமா? எவ்வளவு சாபத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. நம்ம இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு தேவனுக்கு நம்ம ஜெபிக்கிற நம்ம இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்ம வேண்டிக் கொள்கிற ஒரு ஜெபமும் ஏறெடுக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. எழுப்புதல் எப்ப வரும்? நம்ம எல்லாம் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா இருதயத்திலே சுத்த இருதயத்தோடு மனப்பூர்வமாய் சத்தியத்தின்படி நடந்து உண்மையுள்ளதாக நடந்து தேவனுடைய கற்பனையின்படி நடந்து நம்ம ஜெபிப்போமானால் நம்ம ஜெபம் தேவன் சமூகத்துக்கு முன்னதாக உடனே எட்டி உடனே பதில் வரும். ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்க குடும்பத்தில் எழுப்புதல், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல். அநேக ஜனங்க மனம் திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். நம்ம உருமனப்பட்டு நம்ம தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்திலும் நீதியிலும், காலைல கூட பிரதர் சொன்னாங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நேற்று சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் நம் மனப்பூர்வம் பாவம் செய்கிறவளா இருந்தால் இனி ஒரு பலி கிடையாது. எல்லாரும் ஊழியத்துக்கு வரீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தின்படி நம்ம நடக்காமல் போவோமானால், தேவனுடைய கற்பனையின்படி நடக்காமல் நம்ம இருந்தோமானால் நம்ம குமாரனை நம்ம காலில் கீழே மிதிக்கிறோமா? வேதம் சொல்கிறது, நான் சொல்லலை. எபிரேயர் 10:29 படிங்கம்மா. தேவனுடைய குமாரனை காலின்களில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா உபாச பிறகு எல்லாரும் அடிக்கடி கேட்ட வசனம் தான். ஆனால் இன்னும் நம்ம பாவம் செய்கிறவளா இருந்தால், நம்ம தேவனுடைய கற்பனையின்படி நம்ம நடக்காமல் இருந்தால், நம்ம தேவனை என்ன பண்றோமா, அவருடைய காலில் கீழே போட்டு மிதிக்கிறோமா. ஏற்கனவே நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எவ்வளவு வேதனைப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எவ்வளவு கிருபாதார பலியாய் நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிர் திறந்தார், இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நம்மளுக்காக பறிந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற தேவனுக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்தோமானால் இன்னும் நம்ம கால்கள் மீச்சா அவருக்கு வலிக்கும் தானே. அல்லேலூயா. நம்ம எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தினார் தேவன், நம்மளை எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணி பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு எவ்வளவு வீட்டு நித்திய மாளிகை கட்டி வச்சிருக்கிறார். வீணா அந்த உலக ஆசைக்கும் உலக சொத்துக்கும் சும்மா கல்யாணத்துக்கு அவ்வளவு கூடு இவ்வளவு கூடு சைடில் ஏறி விடுறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். யாருமே பொண்ணுக்கு பையனுக்கு செய்யதான் செய்வாங்க. வாய் தந்து நம்மளாம் கிறிஸ்துவ கேட்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது. ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி.
அல்ல. ஆனால் நல்லா வருவாங்க, ஜாதிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜாதி பார்ப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தேவனை நம்ம கால்களை மிதிக்கிறோம். அவர் படைச்ச பிள்ளைகளை நம்ம அசுத்தமாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே பரிசுத்த ஜாதி. ஏன்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க செத்தா அவங்களுக்கு என்ன சென்ட் ஸ்மெல்லாம் வருது, பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வருது? கிடையாதுங்க. எல்லாருமே செத்து அடுத்த நிமிஷமே நாத்தம் தான். உடனே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நம்மளுக்குள்ள வேறுபாடு வேண்டாம். பணக்கார ஏழை என்ற வேற்றுமை வேண்டாம். ஜாதி வேண்டாம். இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்கன்னு நம்மளுக்குள்ள வேறுபாடே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளாய், சபைகளுக்குள்ளாய் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய குமாரன் என்ன பண்றோம்? கால்களை மிதிக்கிறோம். நம்ம பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை நம்ம அசுத்தமா நினைக்கிறோமா? அவருடைய கிருபையை நம்ம நிந்திக்கிறோமா? எவ்வளவு கூடதான் ஆக்கினிக்கு நம்ம பாத்திரங்களா ஆகிறோம் பார்த்தீங்களா? தேவனுடைய கற்பனையின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ, யாரை சபை விட்டு பிரிக்கலாமோ அப்படின்னு சொல்லி வகை தேடிக்கிட்டு வரான். ஊழியம் செய்கிறவர்களை சபை வளர்ச்சிக்கு விரோதமாய் அவன் பிரிக்க திட்டம் போடுவான். உங்களை சபையை விட்டு பிரிச்சுட்டா அடுத்த பிசாசு ஈஸியாக அடிச்சிட முடியும். நீங்கள் சபையில் நம்ம ஒன்றா இருக்கும்போது பிசாசு நம்மளை தொட முடியாது. தயவு செய்து தனியாக போயிடாதுங்க. ஐக்கியத்தில் கலந்து கொள்ளுங்க. அதிகாலை ஜெபத்தில் வாரத்தில் ஒரு நாள் கலந்து கொள்ளுங்க. முடியும்போது உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. முழு ஜெபத்தில் மாசத்தில் ஒரு நாள் கலந்து கொள்ளுங்க. சபையில் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கும். நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை தேவன் செய்ய வேண்டுமானால் சபை ஐக்கியத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. சபை கூடி வருதலை நம்ம விடக்கூடாது. அதான் 10 கட்டளை சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. நம்ம பரிசுத்த ஓய்வு நாள் அன்னைக்கு தான் கல்யாணம் வைக்கிறாங்க, நாங்கள் போயிடுறோம். அப்போ யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோம்? மனுஷர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் உறவினருக்கும் முதலிடம் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லேலூயா. நீங்கள் அப்பான்னு கூப்பிடையில எப்படி அவர் நம்மளுக்கு உதவி செய்வார்? ஏன்னா அவருக்கு முதலிடம் கொடுக்கலையே, அவரை கனப்படுத்தலையே. அந்த பரிசுத்தோயினால தான் நிச்சயம் வச்சுக்கிறாங்க. அந்த பரிசுத்தோயினால கல்யாணமாக ஓடிடுறீங்க. அல்லேலூயா. ஊழியத்திற்கும் சபை ஆராதனைக்கும் தடை பண்ணவே கூடாது நம்ம. அல்லேலூயா. தயவு செய்து பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். அப்போ ஏனெனில் நம்ம தேவனை ஒரு தடவை நம்ம ருசிச்சிட்டோம். நம்ம எவ்வளோ தரித்திரத்தில் இருந்தோம் யோசனை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ வறுமையில் இருந்தோம், எவ்வளோ நோயில் இருந்தோம், இவ்வளோ டீசெண்டாக இருந்தோமா? தேவனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் அழகாக நம்ம பண்ணிட்டு வந்தோமா? அப்படி மூக்குத்தி போட்டுக்கிட்டு ஒரு பழைய இப்போ நானும் அப்படி தான் வந்தேன் முதல்ல வரும்பொழுது. அப்படியே என்னைக்கு ஞானசம் எல்லாத்தையும் காட்டி தூர எறிஞ்சிட்டு. அல்லேலூயா. தேவன் அப்படியே நம்மளை மறுரூபப்படுத்துகிற தேவன், நம்மளை பிரகாசிக்கிற செய்கிற தேவன். அப்போ ஒரு தரம் நம்ம பிரகாசிப்பிக்கப்பட்டோம். பரமஈவை நம்ம ருசி பார்த்துட்டோம். பரமஈவுனா பரலோகராஜ்யம்னா என்ன நம்மளுக்கு தெரியும். பரலோகராஜ்யத்தை நம்ம அறிந்தோம். நம்மளுக்கு தேவன் ஒரு நித்திய ஜீவன் வச்சிருக்கிறார். பரலோகராஜ்யத்தை ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நரகத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறான்னு சொல்லி அறிந்தோம். பரிசுத்த ஆவியை பெற்றோம். எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றிருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளோ பாடுபட்டு நம்மளுக்கு ரத்தத்தை சிந்தி பிதாவாகிய பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு அனுப்பும்படியாய் அவர் பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியை அனுப்புனதுனால நம்ம இருதயத்தில் பரிசுத்த ஆவியால் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம தப்பு செய்கிற வேளையிலே நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு தெரியுமா? நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியிலனா நம்ம ஆவி செத்துருங்க. அல்லேலூயா. தயவு செய்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியை நம்ம எப்போ துக்கப்படுத்துறோம் அப்படின்னா சகல விதமான கசப்பும் மூர்க்கமும் வம்பும் கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்?
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். தேவன் நம்மளுக்கு முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்த கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு நம்ம நல்லா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தால் தாங்க வருங்காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்மளை சகல சத்தியத்திற்கும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம குடும்பத்தை நடத்த பலன் தருவார். நம்மளுக்கு நல்ல சுகம் தருவார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவி இருந்தால் தான் மரண பரிணாமம் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் கிருபையை ஊற்றுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தயவு செய்து துக்கப்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருக்க மாட்டார். சண்டை போட்டா இருக்க மாட்டார். அல்லேலூயா. மூர்க்கமா இருந்தா கூக்குரல் இட்டா பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுறோம். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான், குறை உள்ளவர்கள் தான். வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம மறுரூபப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நல் வார்த்தையையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வார்த்தை நமக்கு தெரியும் தானே. சத்தியம் எல்லாமே எழுதிச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சத்தியம் தெரியும். தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. யாருமே நேற்று வந்த விசுவாசியே கிடையாது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் உள்ளவங்க தான் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ பார்க்க போனால் அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தோம். நம்ம சத்தியத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்காமல் நம்ம இருந்தோமானால், கற்பனைகளின்படி நம்ம நடக்க நம்ம மனதில்லாது இருந்தோமானால் தேவனை நம்ம துக்கப்படுத்துகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர முடியாது. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமென். அல்லேலூயா. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுல எல்லாமே அடங்கி போச்சு. ராஜரீக பிரமாணம். நம்ம அன்பு கூறுவது போல மற்றவங்க அன்பு கூறும்பொழுது நம்ம அவங்க கிட்ட கோவப்படுவோமா, பொறாமப்படுவோமா, பெருமையா பேசுவோமா, பழி வாங்குற எண்ணம் நம்மகிட்ட இருக்குமா? அன்பு சகலத்தை தாங்குங்க. அன்பு சகலத்தையும் நம்பு. இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்களே நேசிக்க மாட்டேன்றாங்க. தேவனுடைய பிள்ளைங்க எப்படிங்க? அது எனக்கு புரியல. அது பெற்ற பிள்ளைகளையே நேசிக்க மாட்டேன்றாங்க. பிள்ளைங்க பெற்றோர்களை நேசிக்க மாட்டேன்றாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நடக்குது. கணவர் மனைவி நேசிக்க மாட்டேன்றாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போகுது. எங்கிறது பெருமை வரும்? எப்படி குடும்பத்தில் சமாதானம் வரும்? இன்னைக்கு டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் போய் நிற்குது. தேவன் எவ்வளவா துக்கப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ தேவனை அறியாத பிள்ளைங்களே பரிசுத்தமாக இருக்குங்க. அதாவது அதுங்களுக்கு ஒரு குறிக்கோள் எப்படின்னா, தான் படித்து நல்ல வாழ்க்கையில் முன்னேறி தான் கல்யாணம் பண்ண. இங்கே பிராமின் பசங்கள்லாம் பாருங்களேன், 32 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்து அதுங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தப்போ கல்யாணம் பண்ணுது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் 19 வயசுலேயே ஒரு முடிவெடுத்து பெற்றோருக்கு விரோதமான காரியங்களை செய்யுது. எவ்வளோ துக்கமான காரியம். நம்ம எந்த நாட்கள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கணும். தேவனை மீண்டும் சிலுவையில் அறையக்கூடாது. அல்லேலூயா. தேவனை நம்ம சத்தியத்தின்படி நடக்காவிட்டால் நம்ம தேவனை மறுதளிக்கிறோம்னு அர்த்தம். தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளன்னு அர்த்தம். அப்போ மறுதளித்து போனோம் அப்படின்னா தேவனுடைய குமாரனை நம்ம மறுபடியும் என்ன பண்றோமா? சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். தேவனை சிலுவையில் அரைஞ்சிட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்புறம் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்கு மட்டும் எல்லாம் நடக்குது கிடையாதுங்க. அவர் பட்சபாதமற்ற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அவர் பட்சபாதமற்ற தேவன். அவர் ஒருவருக்கும் தீங்கு செய்கிற தேவன் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிற தேவன். நம்மிடத்துல தான் குறைகள் இருக்கிறது. நம்ம தேவனிடத்தில் என்னன்னு கேட்டு நம்மளை சரி செய்து கொண்டு நாளுக்கு நாள் நம் பரிபூர்ணப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ மறுபடியும் நம் தேவனை சிலுவையில் அறையக்கூடாது. ஒரு தடவை அரைஞ்சி வேதனைப்பட்டது போதாதா? மீண்டும் மீண்டும் சிலுவையில் அரைஞ்சா எப்படி? நம்ம அப்பாவை அவரை அவமானப்படுத்துறோமா? எவ்வளோ அவமானப்பட்டார் தெரியுமா? சிலுவையில் காரி துப்புனாங்க, பரியாசம் பண்ணினாங்க. இன்னமும் நம்ம தேவனை அவமானப்படுத்தணுமா? அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நடந்து அவரை மறுதளிச்சுக்கிட்டு நற்சாட்சி இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை நேசிக்காம, பிள்ளைங்க பெற்றோர்களை நேசிக்காம, என்ன அதுன்னு கேட்காம நம்ம சொந்த குடும்பத்தை விசாரிக்கல அப்படின்னா அவிசுவாசிலும் கெட்டவங்களாம். எப்படி சொல்றாரு பாருங்களேன். இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்களை அப்பா அம்மா நேசிக்க மாட்டேங்குது, அப்பா அம்மா பிள்ளைங்களை நேசிக்க மாட்டேங்குது, கணவர் மனைவி நேசிக்க மாட்டேன்றாங்க, மனைவி கணவரை நேசிக்க மாட்டேன்றாங்க. நம்ம கிறிஸ்தவ குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம முன்மாதிரியா இருக்க வேண்டும். நம்ம சொந்த குடும்பத்தை நன்றா நடத்த மனதில்லாது இருந்தால் சபையை எப்படி நம்ம நடத்த முடியும்? எப்படி நீங்க ஊழியம் செய்ய முடியும்? உங்க ஊழியம்லாம் நல்லா இருக்காது. அப்படியே ஒரு சாதாரணமாக ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கும். வல்லமையாக இருக்கணுங்க. அல்லேலூயா. நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். நான் பரிபூர்ணப்பட்டவன்னு சொல்லலை.
தேவன் நம்மளை, நான் பரிபூர்ணப்பட்டோம்னா வில்லியம்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு மேலே போயிருக்கலாம். எல்லாரும் குறை உள்ளவர்கள். ஆண்டவர் பேசும்போது நானும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் நாளுக்கு நாள் சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவமானப்படுத்தக்கூடாது. தேவனுடைய கற்பனையின்படி நடக்காவிட்டால் நம் தேவனை மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். இனி ஒரு பலி கிடையாது. தேவனை அவமானப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தாவை துக்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சத்தியத்தை அறிந்தோம் நம்ம சத்தியத்தின்படி நடக்காம மனபோன பக்கம் ரத்தமும் மனசு விரும்பினதை செய்து நல்ல டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு ஜெபிக்காம ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எப்படி செய்வார்? 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் செல்போன் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்குது. நீ சின்ன பிள்ளைய கூட செல்போன் கொடுத்து பழக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டாங்க தான். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் செல்போன் தான். ஏன்னா அது இவங்களுக்கு என்ன, பிள்ளைங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும், பிள்ளைங்களை கண்காணிக்கணும். அதில் வாலிப பிள்ளைகளை கதை பூட்டிக்கிட்டு தனியாக இருந்தால் கண்காணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இப்போ பரவாயில்ல, அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கண்டிக்கும் பொழுது பின்னாடி அதுகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எனக்குலாம் என் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்காது, பிடிக்கலாம் பரவாயில்ல. அல்லேலூயா. கண்டிக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதுங்களுக்கு பின்னாடி அம்மா நீங்கள் சொல்கிற சரியாக இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் கண்டிக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். பிறம்பை கையாடுறவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான். பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களை பார்த்தா அப்படியே போகிறது அப்படியே வர்றது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பெரியவங்களை பார்த்தா பிரேஸ் ஆட சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படல, எங்கள் அப்பாவே எங்களுக்கு கற்றுத் தருவார். பெரியவங்க வந்தால் வணக்கம் சொல்லுங்க, எதுக்க நிற்கக்கூடாது, சேரில் உட்காரக்கூடாது பெரியவங்க வரும்பொழுது, அப்படிலாம் சொல்லி தருவார் எங்கள் அப்பா. பயங்கரமாக கண்டிப்பாக வளர்ப்பார். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் மூப்பர்களுக்கு பெரியவங்க கீழ்ப்படியணும். ஒரு பெரியவங்க ஒரு ஆலோசனை சொன்னால் எடுத்துக்கிடணும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் போகிற இடத்துல நல்லா இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சபைக்கு தேவன் எவ்வளவோ, இதெல்லாம் எங்கன்னா நம்ம தேவன் அறியாத நாட்களில் நம்மளுக்கு எதாவது இந்த சத்தியம் இருந்துச்சு. போவோம், 2 கற்பூரத்தை கொளுத்துவோம், மாலையை வாங்கி போடுவோம், இன்னும் இப்படி பண்ணுவோம், மெழுகுவர்த்தி தொட்டு கும்பிடும், வந்துக்கிட்டே இருப்போம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அப்படி தானே வருவோம். அல்லேலூயா. தேவனை அறிந்த நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது நம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அர்த்தம். தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல் போவோமானால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி? தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் அல்லேலூயா பிதாவையும் கிறிஸ்துவையும் உடையவன். அல்லேலூயா. தேவனுடைய இந்த உபதேசத்தை நம்ம நிலைச்சிருக்கணுங்க. நம்ம சபையெல்லாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. எவ்வளோ வார்த்தைகள் ஊழியக்காரங்க மூலமாக வருது. உங்களுக்கே ஆண்டவர் பேசுகிறார் தெரியுமா? கனவுல பேசுகிறாரு உங்ககிட்டயே. நீங்கள் எவ்வளவோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஊழியத்துக்கு போகும்பொழுது வார்த்தையில் பேசிக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்கிறீங்க. அற்புதம் செய்கிற தேவனுக்கு நம்ம எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும். மீண்டுமாய் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பும் நம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவளாக இருந்தால் நம்ம இருதயத்தின் நினைவு தேவனுக்கு தெரியும். இந்த இருதயத்திலேயே ஆண்டு வாசம் பண்ணுகிறார். அவருக்கு முன்பாக எதையுமே நம்ம மறைக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அவரை அவமானப்படுத்தக்கூடாது. அவருடைய அன்பை ருசி பார்த்தோம். நம்ம சத்தியத்தின்படி நடக்காமல் போனால் அவரை சிலுவையில மீண்டும் நம்ம அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாவை திரும்ப திரும்ப அறையலாமா? எவ்வளவு நம்மளுக்காக வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நம்மளுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பா. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இருக்கிறோம். இல்லை நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம சொல்ற பொய்க்கு, நம்ம போடுற சண்டைக்கு என்னைக்கோ நம்ம அனனியா சப்பேல் மாதிரி இருந்தா என்னைக்கோ நம்ம செத்துட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய பரிந்து பேசுதல் நம்மளை ஏந்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமுச்சோடு நம்மளுக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. என் பிள்ளை இந்த ஒரு தரம் நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு மன்னிங்க. நம்ம அப்பா பரிந்து பேசுறாருங்க. ஆனா ரொம்ப நம்ம அப்பா வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்மளுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே நம்மளுக்கு பரலோக ராஜ்யம். ஊழியம் செஞ்சால் மாத்திரமே நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துல வைரத்துல, முத்துல, தங்கத்துல, பவளத்துல, வைடூரியத்துல
மரகதம், வச்சிரக்கல், சுனீரம், சுகந்தி. இதனால நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோமா? கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு வச்சிருக்காருங்க. ஒரு முத்து அன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விலை தெரியுமா? 1,10,000. ஒரு சின்ன முத்து போடுங்களேன், ஒரு சின்ன வைரம் போடுங்களேன், அதெல்லாம் 1,00,000க்கு மேலே. ஆண்டு நம்ம வைரத்தை வீடு கட்டிக்காருங்க. நம்ம தங்க ரோட்டில் நடப்போம், முத்திலே சோறு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இப்போ ஏற்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படியெல்லாம் அன்பா இருக்கணும் தெரியுமா? நம்ம எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும் தெரியுமா? நம்ம மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நம்ம உறவினர்கள், நம்ம தெருக்களில் இருக்கிறவங்க, நம்ம சொந்த ஜனங்கள், பட்டணத்து ஜனங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டியது நம்ம தலைமையில விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் சொன்னாதாங்க ஆண்டு சொல்ல பாருங்க, உங்க கால்கள் அழகானவைகள். சுவிசேஷம் நான் சொல்ல வேண்டிய கடமை. எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். நேற்று ரட்சிக்கப்பட்ட கூட சொல்லணும், சின்ன குழந்தை கூட சொல்லணும், பெரியவங்க சொல்லணும், சகோதர சகோதரி சொல்லணும். இதெல்லாம் நம்ம தலைமையில விழுந்த கடமை. எக்காலத்தை ஊதிடணும். நம்ம எக்காலம் ஊதாவிட்டால் அந்த ரத்தப்பள்ளி நம்ம மேல வரும். அவங்க போயிட்டு பரலோக ராஜ்யத்தில் தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது இவங்க எனக்கு சொல்லலன்னு சொல்லக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்க கூட யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் காய்கறி கடையில் பார்க்குறீங்களோ, பஸ்ஸில் பிரயாணத்தில் பார்க்குறீங்களோ, ஸ்கூலில் பார்க்குறீங்களோ, காலேஜில் பார்க்குறீங்களோ, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அவங்களை பார்த்து சிரிங்க. நீங்கள் மூணு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு. இன்னைக்கு நான் கடைக்கு போனோம், அந்த அம்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு சமயம் நம்ம எங்கன்னா பார்த்து நம்ம ஊர் சைடு போகல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லைம்மா எனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சு, உங்களெல்லாம் விசாரிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போது நீங்கள் உம்முன்னு இருந்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. நம்மளுடைய பிரகாசம் மற்றவர்களை பற்றி பிடிக்கணும். நம்முடைய அன்பு மற்றவர்களை பற்றி பிடிக்கணும். தேவன் நம்மிடத்தில் கொடுத்த அபிஷேகம் மற்றவர்களை பற்றி பிடிக்கணும். தேவன் வந்து நம்மளுக்குள்ள அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு மற்றவர்களை பற்றி பிடிக்க வேண்டுமானால் நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ நம்மளுக்கு அது நடக்கும். அது வசனம் இருக்கு பாருங்களேன். 1 யோவான் 3:22 படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போமாக. அன்பு இருந்தால் தான் தேவன் அறிகிற அறிவில் வளர முடியும். அல்லேலூயா. தேவன் பாவியா இருந்த நம்ம தேடி வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அல்லேலூயா. கிருபாதார பலி நம்ம அப்பா. இந்த தெய்வம் அது நம்மளுக்காக பலி செலுத்திருக்குதா? அல்லேலூயா. என் பிள்ளைகளே, வசனத்தினால் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூட கடவும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாயினால் வீட்டுக்கு யாருன்னா வந்தா சாப்பிட்றீங்களா, டீ குடிக்க, ஆனால் ஒன்று செஞ்சு தர மாட்டாங்க. பேருக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்க. மெய்யான அன்போடு விசாரிக்கணும். அல்லேலூயா. அந்நியரை கூட உபசரிக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம தேவதூதரையே நம்ம விசாரிக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் இருதயத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை இல்லைன்னா நம்ம தேவனை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா வசனம் பேசினா போதாது. எனக்கு சேர்த்து சொல்கிறேன், சும்மா நாவில் சுவிசேஷம் சொன்னால் பத்தாது. கிரியைகளினாலே உண்மையினாலே அன்பு கூறணும். அல்லேலூயா. ஒருத்தர் பசின்னு கேட்டால் நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட இருக்குதா, அப்படியே சாப்பிடலாம் கூட பைசா கொடுத்தாங்கள சாப்பிட சொல்லணும். அல்லேலூயா. அதாங்க அன்பு. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களை செய்யும் பொழுதுதான் நம்ம வேண்டிக் கொள்றது, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும். அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதிலே வரல, நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், தேவனத்தில் கேட்கணும். நம்மளை சரி செய்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்திற்கு உடனே பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசமாக இருந்து நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு நம்ம அவர் நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையுத்தமாக செய்து நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவன் எடுத்து தருவார். அவர் பட்சபாதமற்ற தேவன். இவங்ககிட்ட தான் கொடுப்பாரு, அவங்கள தான் செய்வார்னு கிடையாது. மாம்சமான யாவரி மேலும்
அவர் ஆவியை ஊற்றிருக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனால் யார் அவருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ, யார் அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மேலே தேவன் அன்பா இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்கிற நாம், நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், நம்ம தேவன் கற்றுக் கொடுத்த இந்த கற்பனைப்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மளை நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை இளைப்பாற செய்வார். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம திரும்ப தேவனை யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா துக்கப்படுத்துவீங்களா? துக்கப்படுத்தக்கூடாது. எப்போ துக்கப்படுத்துகிறோமா? நம்ம தேவனுடைய கற்பனைப்படி நடக்காத பொழுது துக்கப்படுத்துகிறோம். சண்டை போடும்பொழுது சகல விதமான மூர்க்கமும் கோபமும் கொண்டோமானால் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளை நடத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம எல்லாரும் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின்படி நடந்து பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமாக நம்ம வச்சுக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் சரியா தேவன் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. சரி, நம்ம ஒரே பாடல் பாடி முடிச்சிருவோமா? ஆண்டோடைய பாடுகளை குறித்து தான். அல்லேலூயா. ஏறுகின்றா தள்ளாடி தாவன்கு காளை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காளை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை. நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் இயேசுவே ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காளை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்.
இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே ஏறு என்றா தள்ளாடி தவந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை பின்பற்றி வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயா இயேசுநாதரை பின்பற்றி வா குருசெடுத்தே. தள்ளாடி தவழ்ந்து காலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல காசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல ஆமப்பா இந்த கஷ்டங்களை ஏசப்பா சிலுவையில் ஏற்றவரே கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடு என் நேச குருசை சுமந்து என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். செட்டைகளின் கீழ் சேத்தனை தீடும் சொந்த தாயின் அன்பதுவே. செட்டைகளின் கீழ் சேத்தனை தீடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலமே எருசலமே என்றழுதார் கண்கலங்க. எருசலமே எருசலமே என்றழுதார் கண்கலங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் மறுதலித்தான். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாமப்பா நோக்குகின்றான்.
ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து தலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். ஆ கொடுமை மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். ஆ கொடுமை நேசிக்கின் நீரும் ஓடி வருது. ஆமப்பா இயேசுவே சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து காளை போடு என் இயேசு குருசை சுமந்து உம் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். என் தகப்பனே, எல்லாம் எங்கள் பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக நாங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் எத்தனை பாடுகள் பட்டீரப்பா. எவ்வளவாய் அடிகள் பட்டீர், வாதிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் அப்பா, பரிகரிக்கப்பட்டீர் அப்பா. இயேசுவே, இந்த சத்துருவின் கரத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து அந்த காரிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாய் எங்களை ரட்சித்து உடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டேன். அன்பு தகப்பனே, உமக்கு சோத்திரம். உங்களுடைய கற்பியை கை கொண்டு உண்மையிலே மெய்யான அன்பு செலுத்தி ஏசப்பா உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க நீங்கள் வைத்து நித்திய ஜீவனை கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவனங்களை எங்களை அனுதினம் நடத்தும். உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அனுதினம் வழி நடத்தும். தவறு செய்கிற வேளையிலே வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி எங்களை கண்டித்து உணர்த்துங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யாரும் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கக்கூடாது. நாங்கள் யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. யாரும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீண்டுமா நாங்கள் உண்மை சிலுவையில் அறையக்கூடாது. நாங்கள் பாவம் செய்து நடித்து மாயமலம் பண்ணி ரெண்டகம் பண்ணி ஆண்டவரே தகப்பனை மொட்டாட்டம் பண்ணி என் தேவனை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாதப்பா. உண்மை ஆண்டவர் மறுதளிச்சிடக்கூடாதப்பா. ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா, உங்களை அவமானப்படுத்தக்கூடாது. உங்களை நாங்கள் கால்களை மிதிக்க கூடாதப்பா. உங்க ரத்தத்தை அசுத்தமா நினைக்க கூடாதப்பா. சோத்திரம் ஆண்டவரே. இனி ஒரு பலி எங்களுக்கு இல்லையே அப்பா. உண்மை சந்தோஷத்தோடு உங்களுடைய வழியிலே நடக்க, சத்தியத்தின் பாதையிலே நடந்து, உங்களுடைய வசங்களை கை கொண்டு கிரியைகளிலே நடந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்து உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மனவாட்டி சபையாய் என்னை சபை குடும்பங்களையும் ஊழியர்களையும் மூப்பர்களையும் விசுவாச குடும்பங்களை நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எழுந்து நாம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை எத்தனை மணிக்கு சர்வீஸ்? நாளை காலையில் 10 மணி. எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க. God bless you. Thank you.